பஞ்சபட்சி சாஸ்திரம். பஞ்சபட்சி எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டு பார்வதி தேவிக்கு உபதேசிக்கப்பட்டது. பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு உபதேசிக்கப்பட்டது. பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி சூரபத்மனை வதம் செய்தார் முருகப்பெருமான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நம் முன்னோர்கள் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வகுத்துள்ளார்கள். அதற்கு உருவமும் கொடுத்துள்ளார்கள். பஞ்சபூதங்கள்: நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். பஞ்சபூதங்களின் உருவங்கள்: வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். எந்த பூதத்திற்கு எந்த உருவம்? வல்லூர் நிலம், ஆந்தை நீர், காகம் காற்று, கோழி நெருப்பு, மயில் ஆகாயம். 64 கலைகளில் முக்கியமான கலை பஞ்சபட்சி சாஸ்திரம். இந்த கலையை எதற்கெல்லாம் பயன்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள்? சேவல் சண்டை, சிலம்பு சண்டை. அரசர்கள் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி போர்லையும் ஜெயிச்சாங்க. பச்சிலை மருத்துவம், பில்லி சூனியம், எடுக்க வைக்க, எதிராளி பலம் பலவீனம் தெரிஞ்சுக்க, விவசாயம் பார்க்க, தொழில் துவங்க, வேலையில் சேர, பகை வெல்ல, நோயின் தன்மை அறிய, ஆடு மாடு வண்டி ஆபரணம் வாங்க பயன்படுத்தினாங்க. சித்தர்கள் ஞானிகள் பயன்படுத்தப்பட்ட அரிய கலை தான் பஞ்சபட்சி சாஸ்திரம். பஞ்சபூத சக்திகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வெற்றியும் கொண்டார்கள். பஞ்சபட்சி சாஸ்திரம் முறையாக கையாண்டால் உலகில் சாதிக்க முடியாத காரியத்தையும் எளிதில் சாதிக்கலாம். எந்த சூழ்நிலையும் தமக்கு சாதகமாக மாற்றவும் முடியும். இந்த அரிய கலையை தகுதியான சீடர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுத்தார்கள் நம் முன்னோர்கள். தன் பற்றி அறிவது எப்படி? பச்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே. நாம் பிறந்த நட்சத்திரம் 27 பிறந்திருப்போம். அதில் வளர்பிறை அல்லது தேய்பிறையாக 2 காலங்களாக இருக்கும். அமாவாசையிலிருந்து 15 நாள் பௌர்ணமியாகவும், பௌர்ணமியிலிருந்து 15 நாள் அமாவாசையும் இருக்கும். 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை 5 பறவைக்குள் பிரித்து வகுத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். 5 பறவைகள், அதாவது பஞ்சபட்சி: வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். மனிதர்களை வெற்றியடைய வைப்பதும் மனிதர்களை தோல்வி அடைய வைப்பதற்கும் உதவியாக இருக்கிறது. வளர்பிறையில் வல்லூர், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். தேய்பிறையில் திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த வல்லூர் பறவையை பார்ப்பதும் தொழில் ஸ்தாபனங்களில் வைப்பதும் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆந்தை வளர்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். தேய்பிறையில் அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த ஆந்தை பழத்தை தொழில்ஸ்தானத்தில் வைப்பதும் அதற்கு எந்த கெடுதலும் இல்லாமல் பார்த்து கொள்வதும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். காகம் வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் ஒரே நட்சத்திரமே வரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். காகைக்கு தீங்கு அளிக்காமல் இருப்பதும் காகைக்கு உணவு தண்ணீர் அளிப்பதும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கோழி வளர்பிறையில் அனுசம், கேட்டை,
மூலம், பூராடம், உத்திராடம். தேய்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் கோழிக்கு உணவளிப்பதும் கோழியை பராமரிப்பதும் நன்மை தரும். இப்போதெல்லாம் டீ சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு சிக்கன் சாப்பிட்றது. இந்த நட்சத்திரக்காரங்கள் அதெல்லாம் ஒதுக்கி வச்சாங்கனாக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். மயில் நம்ம தேசிய பறவை. வளர்பிறையில் திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. தேய்பிறையில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். தன் பட்சி அறிவதில் சூட்சமம். தன் பட்சி அறிவதில் குழப்பங்கள் ஏன்? ராசி பட்சியா, லக்னத்தின் பட்சியா, நடக்கும் திசையின் பட்சியா, இதில் எது பட்சியாக இயங்கும்? ஒருவரின் பலம் பலவீனம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனில் அவரின் ராசி, நட்சத்திரம், கோத்திரம் தெரிந்து கொண்டு அவரின் பட்சியை அறிந்து கொள்வது சாத்தியமா? அப்படியே தெரிந்து கொண்டாலும் அந்த பட்சி இயங்குமா என்ற கேள்வி எழுந்தால் பதில் இல்லையென்றே வரும். முன்பெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளது என்று பார்த்து பெயர் வைப்பார்கள். எப்படி வைப்பார்கள் என்றால் நட்சத்திரத்தின் நாம எழுத்துகளின் பெயர்களை வைப்பார்கள். ஆனால் இன்று நட்சத்திரத்துக்கு பொருத்தமில்லாமல் நவீன பெயர்களையே வைத்துக் கொள்கிறார்கள். நட்சத்திர பட்சி இயங்குமா? நட்சத்திர நாம எழுத்தின்படி பட்சி இயங்குமா என்றால் பெயரில் உள்ள நட்சத்திர நாம எழுத்தின்படியே நட்சத்திர பட்சி இயங்கும். பட்சி இயங்குவது ஒலி, ஓசை, சத்தம் என்றே இயங்குகிறது. ஒருவரின் பெயரில் முதல் எழுத்து எந்த நட்சத்திர நாம எழுத்தில் வருகிறதோ அதுவே அவரின் பட்சியாக செயல்படும். இதுவே பட்சி அறிவதில் சூட்சமம். ஒரு பெயரில் முதல் எழுத்தை எடுத்துக்கொண்டு அந்த உயிர்மெய் எழுத்தை மெய் ப்ளஸ் உயிரெழுத்தாக பிரித்து உயிர் எழுத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக பார்த்திபன் என்ற பெயரில் பா என்ற எழுத்தை எடுத்து இப்பு ப்ளஸ் ஆ என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆ என்ற எழுத்தே பட்சியாக செயல்படும். சூர்யா என்ற பெயரில் சு என்ற எழுத்தை இச்சு ப்ளஸ் உ அப்படின்னு எடுத்துக்கொண்டு உ என்ற எழுத்தே பட்சியாக செயல்படும். கார்த்திக் என்ற பெயரில் கா என்ற முதல் எழுத்தை எடுத்துக்கொண்டு இக்கு ப்ளஸ் ஆ என்று பிரித்து ஆ என்றதே பட்சியாக செயல்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.